அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பலன்கள், திருப்பங்களை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்போ சனி பகவான் வக்ரமாகிறது அப்படின்னா 30/6/2024 அன்று வக்ரமாகி நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போது இந்த இடைப்பட்ட இந்த 4.5 மாதங்களில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால, அந்த சனி பகவான் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொண்டு 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன சுகம் சார்ந்த, தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், தாய் வர்க்க ரீதியாக பிரச்சனைகள், தாயினுடைய குடும்பம் ரீதியாக பிரச்சனைகள், தாய் உறவு ரீதியாக பிரச்சனைகள், தாய் மாமன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், தாயினுடைய உடல்நலத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து கொண்டிருந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா வக்ரம் அப்படிங்கிறது என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இப்போ அங்கே பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய, தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போது சனி 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வீட்டில் கூட இருக்க முடியாத தன்மை, ஏதோ ஒரு வனவாசத்துக்கு சென்று விடலாமே, வீட்டில் இருந்தாலே ஒரே பிரச்சனையாக இருக்குது, தொல்லையாக இருக்கிறது என்று இருக்கின்றவர்களுக்கு இது மாற்றல் கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். வீடு கட்டினீங்க, பாதிலேயே நிற்கிது, அது லோனு கிடைக்கல, ஏதாவது ஒரு ரூபத்தில் தடையை கொடுத்து கொண்டு அப்படியே நிற்கிதன் இருக்கிறீங்களவா, அவர்களுக்கு இப்போ அந்த வீடு மறுபடியும் எடுத்து கட்டி முடிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, தாய் சொத்து ரீதியில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு விலகங்கள் குறைந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய தன்மை. தாய்க்கும் நீங்களுக்கும் இடைவெளியாக இருந்தீர்களவா, தாய் ஒரு இடத்துல இருந்தாங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்க, இந்த இடைவெளியை இப்போ குறைக்கக்கூடிய காலகட்டம், ஒருவருக்கு ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதாவது தாய் மகனுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய, அந்த கனவை பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. பழைய வாகனங்களை விற்றுவிட்டு, அதாவது வீடு, வண்டி, வாகனம் இருக்குது, ஆனால் அடிக்கடி பழுதாகி கொண்டு இருக்கிறது, அடிக்கடி அது செலவு வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கின்றவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன, கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய இடம் அல்லவா. ஸோ அந்த இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியாக பிரச்சனை, உடல் ரீதியாக சரியான மருத்துவம் பார்க்க முடியாத தன்மை, அதுக்கு சரியான டாக்டர் கிடைக்காத தன்மை, ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர்வு ரீதியாக புரிந்து கொள்ள முடியாத சில தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. இப்போ அந்த உடலில் இருந்தது, அதாவது மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாத நோய்கள் அல்லது கண்ணுக்கு தெரியாத சில சங்கடங்கள், இதெல்லாமே உங்களுக்கு சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள். எதிர்ப்பு இருந்தது, பகை இருந்தது, உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க, யார் தான் நமக்கு இந்த வேலையை செய்கிறாங்கங்கிறது இனம் கண்டு முடியாமல் இருந்த தன்மை இப்போ மாறி இவங்க தான் நமக்கு இடைஞ்சல் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், மருத்துவ துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும், விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய, விவசாயத்தில் இருக்கிற ஒரு வருடமாக பெரிய லாபமே அனுபவிக்க முடியல, தடையை கொடுத்தது, இப்போ உங்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தையே மாற்றுவீங்க, எதை நம்ம விளைவித்த நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த 4.5 மாதங்கள் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தல்லவா, உங்கள் தலையை பார்த்தார், உங்கள் ராசியை பார்த்தார், உங்கள் உடலை பார்த்தார், உடலில் சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டது, மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது. மனசு நன்றாக இருந்தால் தான் எல்லாமே செயல்பட முடியும். தன்னம்பிக்கை இல்லாத தன்மை இருந்தீர்கள்லவா,
இப்போ தன்னம்பிக்கை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு தேவை தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. என சனி மட்டும் பார்த்துட்டு இருந்தார். இப்போ குரு பகவானும் உங்களை பார்த்து அந்த இருள் அப்படிங்கிற படிந்த நம்ம மேலே நம்ம தலையில் இருந்த நம்ம உடம்பில் இருந்த இருள் விலகி வெளிச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த வக்ர காலகட்டத்தில். ஏன்னா மன அழுத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு வியாதி. வேற ஏதான்னா கூட பரலாம். அந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உருவாக்கும். 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலை கெடுத்தார். அப்போ சனி எங்க பார்க்குதோ அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ சனி தன்னுடைய சப்தம பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்தார் அல்லவா. வேலை இருந்தது, ஆனால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியல. வேலை இருந்தது, எனக்கு உண்டான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல. பயங்கரமாக வேலை செஞ்சேன், 100% எஃபர்ட் போட்டேன், அதுக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்கல, அதுக்கான ஊதிய உயர்வு கிடைக்கல, அதுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி அழுத்தத்தோட வேலையிலையும் பார்த்தீங்கன்னா அழுத்தத்தோடு இருந்து கொண்டிருந்த இந்த துலாம், அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதில் இருந்து விடுதலை பெறக்கூடிய, அதிலிருந்து மாற்றலாகக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் தொழிலில் அபிவிருத்தி, வேலையில் மாற்றங்கள், வேலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னைசேஷன், ப்ரமோஷன், ஸோ இந்த மாதிரியான தன்மைகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. பதவி உயர்வு உண்டு. அதன் மூலமாக கௌரவங்கள், மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கவே இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பாலனும் இல்லை, சனியும் உங்கள் ராசியை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். இப்போ குரு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சிலபக அந்த உங்களுடைய என்ன திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். அந்த குரு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த 3ஆம் இடம் என்பது சனியினுடைய வீடு அல்லவா. அந்த வீட்டையும் பார்க்கறதுனால தைரிய வீரியங்கள் இருக்கும். பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு ஊரை விட்டு வெளி ஊருக்கு செல்லக்கூடிய யோகங்கள். ஒரு சிலர் அரசாங்க சார்ந்த விஷயங்களில் நன்மை. ஏன்னா சூரியன் வீட்டை பார்த்து சூரியனை கெடுத்துட்டு இருந்தார் அல்லவா. அந்த சூரியன் வீடு தகப்பன் அல்லவா, தகப்பனையும் சேர்த்து கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா. அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை கிடைக்கலையே. அரசாங்க எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறேன், ஆனால் தோத்து போயிட்டே இருக்கிறேன். ஒரு 4 தடவை எழுதினேன், 4 தடவை தோல்வி. பட் அதிலேயே தான் நான் அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் அப்படி உறுதிப்பாட்டுடன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை பிறந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டு யோகங்கள் இருக்கு. வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய தன்மை. 4ஆம் இடம் என்பது கல்வி குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அந்த இடத்தையும் தடை செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் நினைச்ச மாதிரி படிக்க முடியல. ஒரு சில மார்க் கம்மியாக இருந்தது, ஆனாலும் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த 4.5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு நீங்கள் நினைத்த மாதிரி கல்வி பயிலக்கூடிய தன்மைகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த சனியினுடைய வக்ரத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார், எங்கே இருக்கார், ஆட்சியோடு இருக்காரா, உச்சபலத்தோடு இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, இல்லை திக்பலத்தோட வலிமையா இருக்கா என்பதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் வேறுபடும். இப்போ உங்க ஜாதகத்தில் சனி திசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது சனி புத்தி நடக்குதா, இதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.